இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நிறைய பேர் வெளியே சொல்லவும் மாட்டாங்க. சில பேர் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த பைல்ஸ் வரதுக்கான அடிப்படை காரணம் என்னது பார்த்தீங்கன்னா க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் நீண்ட காலமாக மலச்சிக்கல் இருக்க என்ன ஆகும், அந்த ரெக்டல் ரீஜனே பலகீனமாகும். ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸ், as far as possible ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் அக்கேஷனலி எப்பயாச்சும் எடுத்துக்கலாம், பட் அடிக்கடி எடுக்காதீங்க. பிகாஸ் என்ன ஆகும், அடிக்கடி எடுக்க டைஜஷனே ரொம்ப ஸ்லோ ஆகும், அதாவது ஸ்லக்கிஷ் டைஜஷன் ஆகும். ஸோ டைஜஷன் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக தட் மே லீட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன். இதுதான் டிசிஎம் சொல்கிற அடிப்படை சித்தாந்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இது மூலயமாவே உங்களுக்கு ரெக்டிஃபை ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டூ சம் யோகா எக்ஸசைஸ் லைக் பிராணாயமா ஒரு கப்பலை பற்றி இது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பைல்ஸ் என்ற நோயை முழுமையாக உங்களால் வெற்றி கொள்ள முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.